வட இந்திய தெய்வமான பாபா பாலக்நாத்தின் வழிவந்ததாக கூறி தன்னை கடவுளாக நிறுவிக்கொள்ளும் ராஜிந்தர் காளியா என்ற சாமியார் இங்கிலாந்து கவன்ட்ரி பகுதியில் கோயிலை நடத்தி வருகிறார். இந்தியாவில் இருசக்கர வாகன விபத்தில் கால்களில் அடிபட்டு இமாச்சல் பிரதேசத்துக்கு சென்று வந்த பின்னர் அதிசயம் நிகழ்ந்ததாகவும் அதன் பிறகு பூமியில் இருக்கும் கடவுளாக அறிவித்துக் கொண்டு 1986ஆம் ஆண்டில் இருந்து சொந்தமாக கோயில் நடத்தி வருவதும் தெரியவந்துள்ளது. இங்கிலாந்தில் பிரபலமான சாமியார் ராஜிந்தர் காளியா மீது முன்னாள் பெண் பக்தைகள் சிறுமிகளாக இருந்த போதில் இருந்து வன்கொடுமைக்குள்ளானதாக பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர். மேலும் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் 8.8 மில்லியன் யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் 72 கோடி நஷ்ட ஈடு கேட்டு சாமியார் மீது வழக்கும் தொடர்ந்துள்ளனர். வழக்கு தொடர்ந்த 7 பேரின் பிரதிநிதியான மார்க் ஜோன்ஸ், காளியா அவரது ஆளுமையால் பல ஆண்டுகளாக வழக்கு தொடர்ந்தவர்களை ஏமாற்றி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடவுள் தன் மூலமாக அதிசயங்களை செய்வதாக சாமியார் காளியா பலரை நம்ப வைத்துள்ளதாகவும், இதன் மூலம் பொருளாதார ரீதியாக வளரவும் மற்றும் பாலியல் ரீதியாகவும் பெண் பக்தர்களை சுரண்டவும் பயன்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்த்து குரல் கொடுத்தவர்களை முடக்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஒரு பெண் தான் 22 ஆண்டுகளாக 1320 முறை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும், பின்னர் ஒரு குழந்தையின் தாயாக தேவாலயத்தில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். அதேபோல பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் தான் 13 வயது முதல் பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாகவும், 21 வயதில் அறை ஒன்றில் சாமியார் காளியா மூலம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல ஒரு பெண்ணிடம் அவரது செல்லப்பிராணியின் புற்றுநோயை குணப்படுத்த 5000 யூரோக்கள் கேட்டு காளியா கொள்ளையடித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே வெஸ்ட் மிட்லாந்து காவலர்கள் 2017ஆம் ஆண்டு சாமியார் காளியா மீது பாலியல் வழக்கு தொடர்ந்தபோது போதிய ஆதாரமின்றி வழக்கு கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட பெண் பக்தர்கள் பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 10 கோடி ரூபாய் மதிப்பில் சொகுசு வீட்டில் மனைவியுடன் வசித்து வரும் சாமியார் ராஜிந்தர் காளியா பெண் பக்தர்களின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். அவர்களின் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாகவும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.